வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிவில் இன்ஜினியரிங் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி பார்க்க போகிறது கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் தான். எதுலன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தொழிற்சாலை சந்தாப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி தொழிற்சாலையில் வந்து கால்ஃபா பண்ணியிருக்காங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ். அதை பற்றின என்ன டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ்ஃபுல் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபேக்ட்ரி போர்டு அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியோடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். இது வந்து DDPDDOOGON. இது வந்து அந்த லிங்க்கை வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் அது உள்ளே போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த யூனிட்னு பார்த்திங்கன்னா இங்கே அவர் யூனிட்ஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து டைரக்டரேட்டு, அப்புறம் DPSU, அப்புறம் வந்து மியூட்டேஷன் இந்தியா லிமிடெட்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்ம்டு வெஹிக்கல் நிகாம்னு இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும். இதில் இந்த பர்டிகுலர் இது வந்து எங்கே கேட்டிருக்காங்கன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சந்தா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னு தெரில. ஏன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ன்றதுனால நான் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்தேன். நான் அதனால் வந்து நான் கிடச்சிச்சு அந்த அவுட் சோர்ஸ்லேருந்து இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த லெட்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த இது கிடச்சிது அப்படின்னா நான் அதை வந்து லிங்க் பாக்ஸில் போடுறேன். பட் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக போடுறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியோடைய இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். இது வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சந்தாப்பூர், யூனிட் ஆஃப் மியூட்டேஷன் இந்தியா லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. இது வந்து சந்திராப்பூரில் தான் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கிராஜுவேட் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 பிரகாரம் நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியருக்கானது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு அப்ரெண்டிஸ் 6 போஸ்ட். அதில் வந்து மெக்கானிக்கல் 4, எலக்ட்ரிக்கல் 1, சிவில் 1, 9,000 ரூபா மாதம் சம்பளம் ஸ்டைஃபன் மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ். இது வந்து 30 பேர் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதில் மெக்கானிக்கல் 26, எலக்ட்ரிக்கல் 2, சிவில் வந்து 2, 8,000 ரூபா வந்து பர் மந்த்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்ட் ஃபைனல் இயர் டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க, ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து இந்த செலெக்ஷன் உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி மெரிட் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன், அதாவது மெரிட் பேஸ் பண்ணி ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் என்ன எடுத்துங்களோ அதை வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோன்ருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனிங் ஆர் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீரியட் 1 இயர் இருந்துச்சா உங்களை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் முடிச்சிருந்தீங்க உங்கள் டிகிரினா உங்களை கன்சிடர் பண்ண மாட்டோன்ருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 14 வயசு, அப்பர் ஏஜ் லிமிட்டு எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OBC 2, அன்ரிசர்வ்டு 4, மொத்தம் 6 போஸ்ட்டில் அன்ரிசர்வ்டு 4, OBC 2. டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா SC 3, ST 3, OBC 8, அன்ரிசர்வ்டு 16. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ரெண்டிஸ்க்கு எல்லாமே தான் நீங்கள் அந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் எனி போஸ்ட் திருப்பி நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது ஃபியூச்சரில். கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 1961 அதுக்கப்புறம் 1971 பிரகாரம் தான். இதில் யாராவது உங்களோட எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 31/3/22க்குள்ளே கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பெர்ஃபார்மை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நான் அந்த பெர்ஃபார்ம் என்னன்னு சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷன் வந்து 31/3/2022க்குள்ளே அவங்களுக்கு கையில் கிடைக்கணும். பை போஸ்டல் எல்லாம் அனுப்பணும். ஏதாவது டிலே இன் போஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா K. பத்மா பஞ்சார், டெப்டி ஜென்ரல் மேனேஜர், அவர் தான் கொடுத்துருக்காரு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி, இல்லைனா இந்த ஃபார்மேட்டில் வந்து ஒரு A4 ஷீட்டில் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இதுதான் அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸும் வந்து அவங்க வந்து மேலே அவங்களுடைய சந்தாப்பூருடைய அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பணும். எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இந்த மேலே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரல் மேனேஜர் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சந்திராப்பூர் மகாராஷ்டிரா அந்த அட்ரஸ் இருக்கும். இந்த 2 அட்ரஸ் தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் அனுப்பணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கால் ஃபார். இது வந்து துப்பாக்கி தொழிற்சாலை அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டர் தான், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்கிறவங்களுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.